XEROX machine unboxing and specification video தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்ச் பை இன்ச் கிளியரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 3200 பொறுத்த வரைக்கும் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் 2 ட்ரே தான் வரும். ஃபர்ஸ்ட் ட்ரே அண்ட் செகண்ட் ட்ரே தான் வரும். தேர்ட் ட்ரே இந்த ஃபோர்த் ட்ரே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனபிள். வேணும்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிஷின் கூட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரே பைபாஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் தான் இன்பில்டாக மிஷின் கூட வருதுங்க. இந்த மிஷின் வந்து A4 சிங்கிள் செட் 32 காப்பி ஸ்பீட், A3 சிங்கிள் செட் 17 காப்பி ஸ்பீட் வருதுங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் காம்பனண்ட் மிஷின் தான், டெவலப்பர் பேஸ்டு மிஷின் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கம்பேட்டபிள் டோனர் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் டோனர் போடணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் காம்பனண்ட் டோனராக இருந்தாலுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நார்மல் கெனான் மிஷின் கம்பேர் டு கெனான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோனர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மற்றபடி குவாலிட்டி அது எல்லாமே நல்லாவே இருக்குங்க. ட்ரம் பிளேடோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 15,000 rupees வருது. அதோட லைஃப் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 lakhs காப்பீஸ் வருது. ஃபியூசர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஹீட் ரோலர் கான்செப்ட் தான். ஸோ அரௌண்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு 5 to 6 lakhs காப்பீஸ் வந்து அரௌண்ட் வருது. ஸோ கம்பேட்டபிள் ஹீட் ரோலர் வந்து தாராளமாக இந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ட்ரம் பிளேடை பொறுத்த வரைக்கும் கம்பேட்டபிள் ட்ரம் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு சூட்டாக ஆகலை. அமாக்சைல் ட்ரம் தான் வருது. ஸோ அதனால் ஒன்று நீங்கள் வந்து ஆர்சி ட்ரம் போடுற மாதிரி வரும். ஏதாவது ஒரு மிஷின் டிஸ்மேண்டல் பண்ண மிஷின்ஸ்லேருந்து நம்ம கலட்டி இதில் ஆர்சி ட்ரம் இருக்கும், அது போடுற மாதிரி வரும். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் பிராண்ட் நியூ கிட்டாக தான் ஒரிஜினல் கிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் மிஷினால் ஸோ மல்டிபிள் சிஸ்டம் எத்தனை இருந்தாலும் நீங்கள் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்கேனிங் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் மொபைல் பிரிண்ட் அண்ட் மொபைல் ஸ்கேன் ஆப்ஷன்ஸும் உண்டு. பிரிண்ட் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்கேனிங் வந்து கலர் ஸ்கேனிங். மிஷினோட ரேம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 4 GB அண்ட் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 320 GB பை டிஃபால்ட் வருதுங்க. மிஷின் ரன் ஆகிட்டு இருக்க போது 510 watts வரைக்கும் ரன் ஆகும். ஸ்டாண்ட் பை வந்து 100 watts. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலன்னா எனர்ஜி சேவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இபியில் வந்து உங்களுக்கு கரண்ட் பில் வந்து உங்களுக்கு கம்மியாக வருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ட்ராலி இன்சுலேஷன் கிளியராக உங்களுக்கு காட்டியிருக்கேன். 2 ஸ்டாப்பர் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோர் பக்கம் ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஸ்டாப்பர் வீல் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஸ்டாப்பர் வீல் வந்து பேக் டோர் பக்கம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போது மிஷின் எதாவது மூவ் பண்ண போதுன்னா ஸ்டாப்பர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா ஒயிட் பேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த கார்னர்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தாங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்க கஸ்டமர் நீங்கள் வந்து அவங்களே வந்து இன்சுலேஷன் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் தாராளமாக எல்லாருமே இன்சுலேஷன் பண்ணலாம். வெரி ஈஸி, டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ண பிறகு நாங்களே வீடியோ கால் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். இந்த வீடியோலேயே நான் கிளியராக எல்லாமே காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் டேப்பு கவர் அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டிஸும் ரொம்ப இருக்காது. கலர் மிஷினை பொறுத்த வரைக்கும் நிறையா உங்களுக்கு ஒர்க் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பேடு ஏடிஎஃப் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் ஒர்க் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. நீங்கள் ஒன் டைம் ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணிடலாம். வீடியோ பார்க்காம நாங்கள் வீடியோ கால் வந்து சொல்கிறத நீங்கள் பண்ணாலுமே அதுவே இனாஃப் தாங்க. ஸோ அவுட் ஸ்டேஷனில் உள்ள கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் போய்ட்டு ஸ்கேன் கான்ஃபிகரேஷன் அண்ட் பிரிண்ட்ஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வீடியோ கால்லேயே அந்த என்டிஸ்கில் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாங்கில் இருக்க கஸ்டமர் வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி கிடைக்கும், டெமோ எப்படி கிடைக்கும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே வீடியோ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ப்ளஸ் வீடியோவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். கிளியராக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க.
வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து KYOCERA MZ3200 மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஆஃபீஸ் செக்மெண்ட்னால தான் நான் அந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ ஒரு கமர்ஷியல் ஒரு ஷாப்புனா நீங்கள் அந்த மாதிரி மிஷின் எடுக்கிறதோட இந்த மாதிரி KANON IR Advance 4000 சீரிஸ் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நாங்கள் ரெகுலராக எல்லாருக்குமே இந்த மிஷின் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ட்ரபிள் இல்லாமல் ஸ்மூத்தாக மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. நல்ல மிஷின்ஸ் நம்மகிட்ட லோ கவுண்டர் மிஷின்ஸ், US லாட் மிஷின்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ.